கடன் வாங்கி யாரெல்லாம் இன்னும் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கீங்க மறக்காம வந்துட்டு ரெட் கலர் ஹார்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானுமே அந்த கேஸ் தான். நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ இல்ல மருத்துவ செலவுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காகவோ வந்துட்டு கடன் வாங்கியிருப்போம். அதுக்குரிய வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்போம். அசலையும் தாண்டிய வந்துட்டு அந்த வட்டியை வந்துட்டு கட்டிக்கிட்டு இருப்போம். எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி நொந்து நூடுல்ஸா வந்துட்டு ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி கடன் வாங்கி நொந்து போன பெண் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்துல அனந்தலை அப்படின்ற ஒரு ஊராட்சி இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு பெண்கள் இதே மாதிரிதான் நிறைய பெண்கள் வந்துட்டு கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு அதை முழுசா அடைக்க முடியாம பல சிரமம் பல பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஆளாகி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னே தெரியாத சூழ்நிலையில் தான் மகளிர் கஷ்டப்படுறத பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற சுய உதவி குழு இத பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க. அது மூலியமா அங்க ஒரு குழு வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த குழுவோட வெற்றியால மகளிரோட ஆதரவு அதிகமாகி இப்போ 114 குழுக்கள்ல 1000க்கும் அதிகமான பெண்கள் உறுப்பினரா இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு தேவையான ஒரு உதவியை இந்த மகளிர் சுய உதவி குழுல இருந்து குறைந்த வட்டிக்கு கொடுத்து பெண்களோட நிதி நிலை வந்துட்டு மீட்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களோட தேவையும் வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஊராட்சியில மட்டுமே மகளிர் சுய உதவி குழு மூலமா கிட்டத்தட்ட 1 கோடி தொகை இதுவரைக்கும் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மகளிர் சுய உதவி குழு மூலியமா இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களும் சம்பாரிச்சுக்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த திட்டம் வந்துட்டு நிறைய பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா தொடங்கணும், ஒரு புது தொழில் தொடங்கணும்னா கூட மகளிர் சுய உதவி குழுல 50,000ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கடன் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.